Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியின் உடல் தற்போது அடையாளம் காணப்பட்டிருப்பதாக குஜராத் உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். உடல் எப்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்தில் மற்ற பயணிகளோடு சேர்த்து அதில் பயணம் செய்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடலை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து 3வது நாளாக நடைபெற்று வந்தது. அவரது உறவினர்களிடம் சேகரிக்கப்பட்ட DNA மாதிரிகளை கொண்டு அந்த உடலை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வந்த நிலையில் சற்று முன்னதாக அவரது DNA மேட்ச் ஆகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. விஜய் ரூபானியுடைய மகன் வழங்கிய DNA-வும் விபத்து நடைபெற்ற இடத்தில் இருந்த விஜய் ரூபானியின் உடலில் இருந்த DNA-வும் மேட்ச் ஆனது, அதாவது பொருந்தி போனதை தொடர்ந்து இதுதான் விஜய் ரூபானியினுடைய உடல் என்பது மருத்துவர்களால் அடையாளம் காணப்பட்டது. இதனை தொடர்ந்து விரைவில் அவரது உறவினர்களிடம் விஜய் ரூபானியின் உடல் என்பது ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. மேலும் குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட்டில் விஜய் ரூபானிக்கு இறுதி சடங்குகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி கிடைத்த உடனேயே இது தொடர்பான தகவலை குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் மற்றும் குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி ஆகியோர் விஜய் ரூபானியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் ராஜ்கோட்டில் இறுதி சடங்குகள் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து ஆதரவுகளையும் குஜராத் மாநில அரசு வழங்கும் என்கிற அந்த விஷயத்தையும் விஜய் ரூபானியின் குடும்பத்தினரிடம் அவர்கள் முறைப்படி தெரிவித்திருக்கின்றனர். எனவே விஜய் ரூபானியினுடைய உடலை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது போன்ற விஷயங்களை அவரது குடும்பத்தினர் முடிவு செய்வார்கள். அதன் பிறகு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. விமானத்தின் மூலமாக விஜய் ரூபானியினுடைய உடல் ராஜ்கோட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதி சடங்கு என்பது நடைபெற இருக்கிறது. விஜய் ரூபானி மட்டுமல்ல, நேற்றைக்கே இந்த விமான விபத்தில் உயிரிழந்த பலரது உடல்கள் DNA சரிபார்க்கப்பட்டு உடல்களை ஒப்படைக்கும் பணி தொடங்கிவிட்டது. இதுவரை ஒட்டுமொத்தமாக சுமார் 32 பேரினுடைய DNA சரிபார்க்கப்பட்டு ஒத்துப்போனதை தொடர்ந்து உறவினர்களிடம் தொடர்ந்து உடல் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை சுமார் 20 உயிரிழந்த நபர்களுடைய உடல்கள் அவரது உறவினர்களிடம் இதுவரை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எஞ்சி உள்ளவர்களுடைய உடல்களும் தொடர்ச்சியாக உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC.